அச்சச்சோ! இந்த ஆயா நேத்து நல்லா தானே இருந்தாங்க. அதுங்காட்டி செத்து போயிட்டாங்க. சரி அவிஞ்ச தலைவிதி அவ்வளோதான். சரி வரவைங்க போகிறவங்களுக்குலாம் எல்லாம் ரெடி பண்ணணும். அந்த டீ வைக்கிறதெல்லாம் சீக்கிரமா ரெடி பண்ணுங்கப்பா. எல்லாம் வருவாங்க, போவாங்க. டீ ஏற்பாடு பண்ணணும்ல? எங்கப்பா இன்னும் டீயும் காணோம், ஒன்றையும் காணோம். அட இலவு வீட்டில் அடுப்பு வைக்க முடியாது. பக்கத்து வீட்டில் போய் அடுப்பு பற்ற வச்சு டீயை ரெடி பண்ண வேண்டியது தானே? இதுதானே உலக வழக்கம். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? இப்படியே இருந்தால் மசன்னு வேலை செய்யாமல் இருந்தால் எப்படி? ஏப்பா தம்பி, இந்த டீ வைக்கிறதுக்கு சக்கரை இல்லையா? கொஞ்சம் சக்கரை போய் கடை வரைக்கும் போய் வாங்கிட்டு வாப்பா. ஏப்பா தம்பி, இந்த டீ வைக்க கப்பு இல்லையா? போய் கப்பு இருந்தால் போய் எடுத்துகிட்டு வாப்பா. தம்பி, வரீங்க போகிறீங்களா டீ குடிக்காமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த ட்ரம்மை எடுத்தாந்து இங்கே கொண்டாந்து வைங்க. அப்போனா தானே சீக்கிரமாக டீ குடிச்சிட்டு கிளம்புவாங்க. நீ யாரும் உன்னை நான் பார்த்ததே இல்லையே. செத்து போனது என்னோட ஆயாதான். என்னோட சொந்தக்காரங்க லிஸ்ட்லேயும் நீ கிடையாது. நீ இந்த ஊர்லேயும் கிடையாது. யார் நீ? உனக்கு என்னதான் வேணும்? வந்ததுலேருந்து டீன்னே சுட்டிக்கிட்டு அலையிற. யார் நீ சொல்லு. தம்பி, நான் பக்கத்து ஊர் தம்பி. சும்மா இந்த பக்கமாக நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன். இறந்து போயிட்டேன்னு சொன்னாங்க. சரி வந்தேன், எல்லாத்தையும் பண்ணினேன். அப்படியே டீ குடிச்சிக்கிட்டு போக வேண்டியது தான். அட வீட்டுக்கு போனால் பொண்டாட்டி திட்டுவா, இந்நேரத்தில் டீ கேட்குறீன்ட்டு. கடைக்கு போனால் காசு. இங்கே வந்தால் சும்மா ஃப்ரீயாக குடிச்சிட்டு போகலாம்ல. ஏன் தம்பி கோச்சிக்கிறீங்க? என்னங்க இது? ஒரு டீ குடிக்கிறதுக்காக இப்படி எல்லாமா பண்ணுவீங்க? உங்களை திருத்தவே முடியாதுங்க. தம்பி விடு தம்பி, நீ போய் ஆவற வேலையை பாரு. சும்மா டீ எல்லாம் ஒரு கணக்கா? போ தம்பி, போ தம்பி. சார் கண்டக்டர் சார், வண்டியை கொஞ்சம் நிப்பாட்டுங்க சார். எதுக்குப்பா வண்டி நிப்பாட்ட சொல்ற? இன்னும் 30 கிலோமீட்டர் தள்ளி போனேன்னா ஒரு கடை வரும், அங்கதான் நிப்பாட்ட முடியும். சார் ரொம்ப அர்ஜென்ட்டுங்க சார். அடக்கவே முடியல. பஸ்லேயே போயிட்டேன்னா அப்புறம் ரொம்ப அசிங்கமாக போயிடும். ப்ளீஸ் சார், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சார் ப்ளீஸ் சார். யோ டிரைவர், வண்டி நிப்பாட்டியா? ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொருத்தன் வந்து சிக்கிக்கிறியா? இது மாதிரி நிப்பாட்டியா வண்டியா? சார் ரொம்ப நன்றி சார். இந்த போனானே வந்துடுறேங்க சார், வெயிட் பண்ணுங்கள், விட்டுட்டு போயிடாதீங்க. எங்கடா போனோன்னு ஆளே காணா. இப்போ 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. யூரின் போயிட்டு வரதுக்கு எவ்வளோ நேரம்டா ஆகும்? என்னடா உனக்கு இப்படி இருந்தா எப்படா நான் டைமுக்கு வண்டி ஓட்டுறது? ஏப்பா எவ்வளோ நேரம்ப்பா உனக்காக வெயிட் பண்ணுறது? எங்கே தான் போனேன்? யூரின் போயிட்டு வரதுக்கு இவ்வளோ நேரமா? கையில் என்ன டீ வச்சிருக்கிற? அதுவா, யூரின்ல அப்படியே போயிட்டு வந்துட்டேன். பக்கத்தில் ஒரு கடை இருந்தது, சரி டீ குடிச்சிட்டு வரலான்ட்டு குடிச்சிட்டு வந்தேன். சரி டீ குடிச்சிட்டு வந்த ரைட்டு. இது என்ன மறுபடியும் கையில் டீ? சார் அதுவா, அது போகும்போது குடிச்சிக்கிட்டு போகலாம்ல, வண்டியில் போகும்போது குடிச்சிக்கிட்டு போகலான்ட்டு வாங்கிட்டு வந்தேன். டேய், உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு நான் டைமுக்கே போயே சேர முடியாதுடா. பஸ்ஸே நார்னாலும் சரிடா. இனிமேல் இடையில எங்கேயுமே நிப்பாட்ட மாட்டேன்டா. பார்த்துக்கலாம்டா. மாமா வாங்க, போய் சாப்பிட்டு வந்து மொய் வைக்கலாமா, இல்லை மொய் வச்சுட்டு வந்து சாப்பிடலாமா? மாப்பிள்ள, நீ இன்னும் சின்ன பையனாகவே இருக்கிற. ஃபஸ்ட்டு போய் சாப்பிடணும். சாப்பாடு எப்படி டேஸ்ட்டாக இருக்கா என்னன்னு பார்த்துட்டு தான் மொய் வைக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி மொய் வைக்கலாம்ல. சரி மாமா, நீங்கள் சொல்கிறீங்க. சரி வாங்க போய் சாப்பிடுவோம் ஃபஸ்ட்டு. மாப்பிள்ள சும்மா சொல்லக்கூடாதுயா. சாப்பாடு செம்மையாக இருக்குது. நல்ல இலை ஆடாக போட்டிருப்பாங்களாட்டுக்குது. கறிலாம் அப்படியே பூ மாதிரி உதிருது. சூப்பர் சாப்பாடுயா. நான்லாம் இப்படி சாப்பிட்டதே இல்லையா. சரி மாமா, வா மாமா போய் மொய்யை வைப்போம். கையில் வேற காசை வச்சுக்கிட்டு இருக்கிறது பயமாகவே இருக்குது. எங்கள் அப்பா மொய் வைக்கலைன்னா திட்டுவார் மாமா. வா மாமா. டேய் இருடா, எல்லா ஐட்டமும் இன்னும் முடியல. இன்னும் டீ இருக்குல்ல, டீ எப்படி இருக்குன்னு செக் பண்ண வேண்டாமா? அதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் மொய் வைக்கணும். வா போய் டீ குடிப்பேன் ஃபஸ்ட்டு. அப்புறம் என்ன மாமா, டீயும் குடிச்சாச்சு, டீயும் நல்லா இருக்குது. வாங்க போய் மொய்யை வைப்போம். இங்கேயே நின்றுக்கிட்டே இருக்கிறீங்க. டேய் மாப்பிள்ள, என்னடா டீ? நான் கூட மசாலா டீ, இஞ்சி டீ, ஏலக்காய் டீ இது மாதிரி இருக்குன்னு பார்த்தா டீ ஒன்றுமே நல்லாவே இல்லை. இதுக்கு போய் மொய் வைக்கணுமா? வாடா, மொய் வைக்க வேண்டாம், ஒன்றும் வைக்க வேண்டாம், வாடா போகலாம். யோ மாமா, உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு காசு இருக்கா இல்லையா? சாப்பாடு நல்லா இருந்தது, எல்லாம் நல்லா இருந்தது, டீயும் நல்லா தான் இருந்தது. உனக்கு ஏலக்காய் டீ வேணும்ன்ட்டு நீ மொய் வைக்க மாட்டியா? ஆமாம், உங்ககிட்ட எவ்வளோ தான் காசு வச்சுருக்க பாக்கெட்டில்? 100 வச்சுருக்கேன் மாப்பிள்ள. 100 வைக்கிறதுக்கும் சாப்பாடு நல்லா இருந்தால் தானே வைக்க முடியும். அதான் டீ சரியில்லைல்ல, நான் அதுக்கு 100 வைக்கணும். போடா மாப்பிள்ள, நீயே வச்சுக்கிட்டு போ. நான் இங்கேருந்து கிளம்புறேன் போ. என்னடா இது, இருந்தாலும் மொய் வைக்கணுன்னே வரல போல. இந்த ஆள்கிட்ட காசே இல்லையாட்டுக்கிட்டா. வந்து முட்டை நல்லா சாப்பிட்டு அப்படி கிளம்பிட்டா. அப்படி இப்படி தான் எல்லாருமே இருப்பாங்க போல பாதி பேர்.